ஃப்ரெண்ட்ஸ், ஆர்எம்எஸ்எஸ் விலாக் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய சாப்டர் வந்து ஒரு டேஸ்டியான கோதுமை தோசை தான். கோதுமை தோசைன்னு சொல்ல முடியாது, மிக்சடு. கோதுமை இருக்கிற மாதிரியே தெரியாது. அதனால் இப்போ 2 கரண்டி வந்து இட்லி மாவு சேர்த்துக்கிட்டு கோதுமை மாவு 4 கரண்டி சேர்த்துக்கிறணும். அதோட டேஸ்ட்டுக்கு வந்து சீரகம் நல்லா நுணுக்கி போட்டுறணும். அவங்களுக்கு தெரியாது, கோதுமை தோசைனே தெரியாது. நீங்கள் முறுமுறுன்னு நல்லா சுட்டு கொடுத்தா நல்லா 4 தோசை 3 தோசை கூட சாப்பிட்ருவாங்க. சின்ன வெங்காயம் பொடுசாக நறுக்கிக்கோங்க. இதில் ஹைலைட் வந்து முருங்கை கீரை வந்து பொடுசாக. கீரையெல்லாம் நம்ம ஆளுங்க வந்து சேர்க்கவே மாட்டாங்க. கீரைனா தலைதறிக்க ஓடுவாங்க. அதனால் நம்ம கீரை எப்படிலாம் வந்து கீரையை புகுத்துறது அப்படின்னா இது ஒரு மெத்தடு என்கிட்ட. இதில் வந்து கலர்ஃபுல்லாக இருக்குன்னா நீங்கள் லைட்டாக மஞ்சள் போட்டுக்கோங்க, ஆர்டிஃபிஷியல் நம்ம நேச்சரான கலரு. இதை வந்து முருங்கைக்கீரை பொடுசாக நறுக்கிக்கிட்டு என்ன பண்ணணும், மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். வேறு 2 பச்சை மிளகா பொடுசாக நறுக்கிக்கோங்க. நல்லா கலந்து விட்டு உடனே வந்து இது ஊற்றலாம், இல்லாட்டி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு கூட ஊற்றலாம். காலையில் சாம்பாரும் இந்த தக்காளி சட்னி இருந்தால் நம்ம ஆளுங்க தேங்காய் சட்னி, இது 3மே வந்து நல்ல காம்பினேஷன். ஏதாச்சும் ஒன்று இருந்தால் நல்லா கோதுமையை நல்லா கலந்து விட்டு நல்லா லைட்டாக தேவையான அளவு சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நம்ம அடை மாதிரியே ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். தேங்காய் சட்னி நல்ல காம்பினேஷன், சாம்பார் தக்காளி சட்னி. நான் ஊற்றின பிறகு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தோசையை வந்து நல்லா இழுத்து விட்டு நல்லா ஊற்றிட்டு லேசாக சுற்றி வந்து நம்ம எண்ணெயை ஊற்றி விடணும். நல்லா கொஞ்சம் மொறுமொறுப்பாக லேசாக லைட்டாக தடவி விட்டு எடுத்து விட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். காம்பினேஷன் தக்காளி சட்னி, சாம்பார், தேங்காய் சட்னி. வாரத்துக்கு ஒரு தடவை அந்த கீரையை வந்து இந்த முறைப்படி வந்து ரொம்ப கால்சியம் சத்து. இது எதுக்காண்டி இந்த பதிவு அப்படின்னா, ஃபாரின்லாம் வந்து முருங்கை இலை, முருங்கை பொடி, முருங்கைக்காய், இதெல்லாம் அந்த முருங்கை பொடின்றது ஒரு கிலோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 400 500 ஃபாரினில் விற்கிதான். நான் வந்து நிறையா பதிவுகளில் நான் பார்த்துருக்கேன். ஆனால் சொல்லியிருக்காங்க, ஃபாரினர்ஸும் சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம ஈஸியாக நம்ம கண்ட்ரியில் கிடைக்கக்கூடிய, ஈஸியாக ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு தோட்டத்திலும் இருக்கும் கண்டிப்பாக முருங்கைக்கீரை. அதனால் வாரத்துக்கு ஒரு தடவை பிள்ளைகளுக்கு வந்து ஆரோக்கியமாக வந்து நம்ம முருங்கைக்கீரையை வந்து நம்ம உடம்புக்கு வந்து சேர்த்துக்கிறணும். ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது. இது குழந்தைகளுக்கு வந்து நல்லா பொடுசாக நறுக்கி இதில் போட்டு சின்ன வெங்காயம், இந்த சீரகம், பச்சை மிளகா, நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் கூட இதோட போட்டுக்கோங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த முறைப்படி வந்து குட்டீஸுகளுக்கு வந்து நம்ம முருங்கைக்கீரையை வந்து புகுத்தலாம். பொடுசாக நறுக்கிடுங்க. எனக்கு வந்து கொஞ்சம் நேரம் இல்லை, பெரிய பிள்ளைகனால, அதனால் கொஞ்சம் லைட்டாக கையில் பிச்சு போட்டுட்டு பொடுசாக நறுக்கி நம்ம வேக வச்சோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அழகான ஒரு கோதுமை தோசை, முருங்கைக்கீரை, சீரகம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு இருந்தால் போடுங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி சட்னி